தமிழில் இசி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம கா கே கி இதோடைய யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். உடைய ஆஃப், அதாவது அவனுடைய, இவனுடைய, அவளுடைய, இவளுடைய, அதனுடைய, இதனுடைய, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து கா கே கி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். அதை எங்கே எப்படி பயன்படுத்தணுன்றதை பார்க்கலாம். रमा का बाई रवि है, वह लीला का घर है, दशरथ का बेटा राम है. ரமாவுடைய சகோதரர் ரவி, அது லீலாவுடைய வீடு, தசரதருடைய மகன் ராம். இப்போ இந்த 3 சென்டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் ஒருமையாக இருந்தால் நம்ம கா யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரவி அப்படின்றது ஒரு ஆண்பால் ஒருமையாக இருக்குது, சிங்குலராக இருக்குது. ராம் அப்படின்றதும் ஆண்பால் சிங்குலராக இருக்குது. அதனால் இங்கே நம்ம கா யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இங்கே கர் அப்படின்னு இருக்குது. இங்கே ஏன் கா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி கிராமரை பொறுத்த வரைக்கும் அக்ரிணை பொருட்களுக்கும் ஆண்பால் பெண்பால் வேறுபாடு உண்டு. அதனால் இதை வந்து ஆண்பாலாக கருதப்படுறதால ஹிந்தி கிராமரில் இங்கே கா யூஸ் பண்ணியிருக்காங்க. नेक्स्ट पारुंगा, दशरथ के बेटे राम और लक्ष्मण है, शारदा के पति रमेश है, शिवा के लड़के यहाँ है. இந்த இடத்துல 3 சென்டென்ஸில் கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் பன்மையாக இருந்தால் ப்ளூரலாக இருந்ததுன்னா நம்ம கே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆண்பாலாகவும் இருக்கணும், ப்ளூரலாகவும் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ராம் அவர் லக்ஷ்மண் ப்ளூரல், அதனால் கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லடுக்கே அப்படின்னா பாய்ஸ், நிறைய பையன்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதனால் இங்கே கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ரமேஷ் அப்படின்னு சொல்கிறது ஒரு சிங்குலர் தான். ஆனால் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இங்கேயும் இந்த ரெஸ்பெக்டிவ் மரியாதையை கொடுக்கக்கூடிய இடத்துல மரியாதை நிமித்தமாக தான் இங்கே வந்து கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற. சாரதா கே பதி ரமேஷர், சாரதாவுடைய கணவர் ரமேஷ், இங்கே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய காரணத்துக்காக கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், कमला की बहन लीला है, सीता की साड़ी अच्छी है, यह आपकी किताब है. कमला की बहन, கமலாவுடைய சகோதரி லீலா, சீதாவுடைய புடவை நல்லா இருக்குது. ய ஆப்கி கிதாப், இது உங்களுடைய புத்தகம். இந்த இடத்துலலாம் கீ ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லை அடுத்து வரும் பெயர் சொல் பெண்பாலாக இருந்து அது ஒருமையாக இருந்தாலும் சரி பன்மையாக இருந்தாலும் சரி, சிங்குலராகவும் இருக்கலாம் ப்ளூரலாகவும் இருக்கலாம், எப்படி ஒன்றாலும் இருக்கலாம், ரெண்டுத்தில் எப்படி இருந்தாலும் நீங்கள் கீ தான் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா லீலா அப்படின்றது ஒரு சிங்குலர் தான், அது வந்து பெண்பாலாக இருக்குது, அதனால் கீ யூஸ் பண்ணுறோம். இங்கே கிதாப் அப்படின்னு சொல்கிறது நான் சொன்ன மாதிரி கிதாபை வந்து ஒரு ஃபெமனைன் ஜெண்டராக எடுத்திருக்காங்க, ஒரு பெண்பாலாக எடுத்திருக்காங்க, அதனால் இங்கே கீ யூஸ் பண்ணியிருக்காங்க. சாரி, சாடி அச்சிய, சாடி, சாடின்றது புடவை, இங்கே புடவை அப்படின்றதும் ஒரு பெண்பாலில் தான் கருதுகிறாங்க, அதனால் இங்கே கீ யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கா கே கி இது 3 எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம உறவுகளை பற்றி சொல்லும்பொழுதோ, நம்ம பாடி பார்ட்ஸ், நம்ம உடலுடைய அங்கங்களை பற்றி சொல்லும்பொழுதோ, தலைமை பண்புகளை பற்றி பேசும்பொழுதோ நம்ம வந்து ஒருமையாக இருக்கலாம், அது பன்மையாக இருக்கலாம், இல்லை ஆண்பாலாகவும் இருக்கலாம், பெண்பாலாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நம்ம கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது.